and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்க மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் எல்லாமே இங்க அவைலபிள்ல இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வராங்க, பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி ட்ரைன் பண்றாங்க, TNE 2025 round by seat filling and seat matrix இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்கு, 2025ல க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு, 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 1999. சோ வந்து ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னே சொல்லலாம். சோ இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரியான கேம்பஸ்னே சொல்லலாம். படிக்கிறதுக்கு ஒரு காமன பிளேஸ்னே சொல்ல முடியும். சோ லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகண்ணூர் திருச்சியில தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய TNA கோட் 3810. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க, அப்ரூவ்ட்ல AICT அப்ரூவல் வச்சிருக்காங்க. அதே NACல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B++ கிரேட் வச்சிருக்காங்க. மேம் காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ விசுவல் மூலமா லேர்ன் பண்ணக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லெபார்டரியும் சரி, எல்லா லெபார்டரியும் இண்டிவிஜுவலா வெல் எக்யூப்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹைஜீனான ஃபுட் கொடுக்கக்கூடிய கேண்டீன், உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேஃபிடேரியா, அது மட்டும் இல்லாம உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய லைப்ரரி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதாகட்டும், ஒரு கெஸ்ட் லெக்சரரோட லெக்சரிங் ஆகட்டும், இதெல்லாம் எடுக்கக்கூடிய செமினார் ஹால் ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடான இன்டர்நெட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய மல்டி பர்பஸ் ஹால்ஸும் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இயர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் ஆக்சஸ் பண்ற லெவல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மேம் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிக்கான டீடைல்ஸ். மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு யூஜில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா BA BTechல சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் மாதிரியான 14 கோர்சஸ் உங்களுக்கு யூஜில அவைலபிளா இருக்கு. அதே உங்களுக்கு PG 2 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு அதே மாதிரி MTechல வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் மாதிரியான 3 கோர்சஸ் உங்களுக்கு PGல அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ்க்கான டீடைல்ஸ். சோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணி சாட் பண்ணலாம். உங்களுடைய எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாஃப் வந்து சப்போர்ட்டாவே இருப்பாங்க. மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். 120+ ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரைன்டு, ME, MTech, PhD, MPhil முடிச்சு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ்ல ஹையஸ்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 10 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே உங்களுக்கு ஆவரேஜ்னா 3.5 to 5 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரேட் 2025ல வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸ் ஆன Infosys, IBM, Bosch, Wipro, L&T, TVS, Accenture, Oracle Academy மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் தான் இந்த காலேஜ்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு எவ்ரி இயர் வந்துட்டு இருக்காங்க. சோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. CDP அதாவது கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் இங்க நடத்துறாங்க பிளேஸ்மெண்ட் செல்ஸ்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டு இன்ஸ்டிடியூட் லிங்கேஜ், அதாவது உங்களை இன்ஸ்டிடியூட்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இப்ப எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க ரியல் டைமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த செல்ஸ் இருக்கு. சோ இது மூலமா
உங்களுக்கு கோஆபரேட் பண்ணிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்ப யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல உங்களோட ஆப்டிடியூட் ட்ரைனிங், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், அது மட்டும் இல்லாம மோக் இன்டர்வியூ, உங்களோட ரெஸ்யூம் பண்றது, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆன் கேம்பஸும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப் கேம்பஸ்க்கும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இடிசி செல் இருக்கு. இடிசினா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இது மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொண்டு வந்து நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனரா ஆகுறது ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. சோ நீங்க வந்து ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல, நீங்களே ஒரு கம்பெனியை கூட ஸ்டார்ட் அப் பண்ணலாம். சோ இந்த ஃபெசிலிட்டிஸுமே இந்த மேம் காலேஜ்ல இருக்கு. சோ இதெல்லாம் தான் பிளேஸ்மெண்ட்ல உங்களோட கரியரை அச்சீவ் பண்றதுக்கு மேம் காலேஜ்ல கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கான டீடைல்ஸ். மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல TNA 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் சொன்ன மாதிரி 3810. உங்களுக்கு டோட்டலா கவுன்சிலிங்ல 775 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட்டும், ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 3 சீட்ஸும், ரவுண்ட் 2ல 184 சீட்ஸும், ரவுண்ட் 3ல 391 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. சோ டோட்டலா 579 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி ஃபில் ஆயிருக்கு. இதோட சீட் பர்சன்டேஜ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா 74.71% உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. சோ ரிமைனிங்ல இருக்க 196 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் OC 93, BC BCM நாட் அலாட்டட், MBC 83, SC SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 147, BC 118, BC 118, MBC 94, SC 102, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் OC 100, BC 92, BCM 80, MBC 86, SC 87, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், பயோடெக்னாலஜி OC 128, BC 102, BCM 107, MBC 111, SC 98, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், சிவில் இன்ஜினியரிங் OC 138, BC 93, BCM நாட் அலாட்டட், MBC 131, SC 120, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 143, BC 102, BCM 125, MBC 107, SC 103, SC 88, ST 129ல க்ளோசிங் ஆயிருக்கு. சிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் OC 122, BC 97, BCM 122, MBC 101, SC 95, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி OC 135, BC 81, BCM 114, MBC 82, SC 95, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 114, BC 84, BCM 93, MBC 85, SC 92, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 140, BC 98, BCM 136, MBC 99, SC 101, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் OC 110, BC நாட் அலாட்டட், BCM 103, MBC நாட் அலாட்டட், SC 86, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், ஃபுட் டெக்னாலஜி OC 130, BC 115, BCM 121, MBC 108, SC 96, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 145, BC 101, BCM 121, MBC 130, SC 128, SC 134, ST நாட் அலாட்டட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 115, BC 103, BCM 115, MBC 100, SC 84, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம், ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.